ஒவ்வொரு நாளும் அந்த அந்த அப்பத்தை சாப்பிட்டான். சாரிபாத் ஊரு அந்த விதவை வீட்டுல 2 நேரம் சாப்பிட்டாங்கன்னு இருக்கா? ஏற்கனவே காகம் கொண்டு வந்த ஆகாரம் எத்தனை நேரம்? இப்ப சாரிபாத் ஊரு விதவை வீட்டுல என்ன நடந்துச்சு? அவ சொன்னா, இன்னைக்கு இப்ப கொஞ்சம் சாப்பாடு இருக்கு, கொஞ்சம் மாவு இருக்கு, இதை சாப்பிட்டுட்டு சாகப்போ. அப்ப அவர் சொன்னார், வேண்டாம், எனக்கு முதலாவது கொடு. இப்ப பாருங்க, 2 நேரமா இருந்த ஆகாரம் 1 நேரமா ஆயிடுச்சு. கூடார மறைவுல சில கஷ்டம் இருக்கு. ஆண்டவர் ஒரு மனிதனை ஒழித்து வைக்கும் பொழுது சில பக்குவத்துக்குள்ளாக நடத்துகிறார். நம்ம சரீரத்தை கொஞ்சம் அப்படி ஒடுக்குகிறார். நம்ம மனம் போல வாழ விடுகிறது இல்ல. சில நினைக்கிறது என்னன்னா, என் இஷ்டத்துக்கு வாழ்வையா, வாழ்ந்துக்க, உன்னை வெளியே கொண்டு வர மாட்டார். தேவ திட்டம் நடக்காது, ஒரே இடத்துல இருக்கும், அவ்வளவுதான். சம்திங். இந்த சபையில நீ எத்தனை வருஷமா விசுவாசி? அப்பையிலிருந்து ஆண்டவர் உன்னை கொண்டு என்ன செஞ்சாரு? ஒண்ணும் செய்யல. நான் இருந்தது போல இருக்கிறேன். என்னை எங்கேயும் கொண்டு போல, எந்த அற்புதமும் செய்யல, என்ன நன்மையும் செய்யல. நான் ஏதோ இருக்கிறேன். இல்ல, அதற்காக கர்த்தர் அழைக்கல. உன்னை வெளியே கொண்டு போகப்படுகிற நாட்கள் சமீபமாய் வருகிறது. உன் நடுவில் சில அதிசயங்களை செய்து அந்த அதிசயங்களோடு நின்று விடாதபடி நீ வெளியே புறப்பட்டு போய் சில அதிசயங்களை செய்ய வேண்டிய நாட்கள் வருகிறது. அதற்காகத்தான் ஆண்டவர் சிலரை ஒழித்து வைக்கிறார். ஒழித்து வைத்து பக்குவப்படுத்துகிறார். ஒழித்து வைத்து பரிசுத்தப்படுத்துகிறார். ஒழித்து வைக்கிற காலங்கள் முழுவதும் கர்த்தருடைய முகத்தை மாத்திரம் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற காலமாகவே கர்த்தர் மாற்றுகிறார். ஆண்டவர் உன்னை கூடார மறைவுக்குள்ள கொண்டு வந்தாலும் நீ ஆண்டவரை நோக்கி பார்ப்ப அப்படின்னு ஆண்டவர் உன்னை ஷேப் பண்ணி கொண்டிருந்தாலும் நீ அந்த மறைவுக்குள் இல்லாம நீ ஜம்ப் பண்ணி போறனா உன் நிலைமை என்ன நிலைமைங்கிறத கவனிக்கணும். சிலரை பார்த்தா அல்ல ஆரவாரம் பண்ணுவாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, பல்ல சத்தம் பண்ண, ஜெபம் பண்ணுனா வாயை முடிக்குவாங்க. ஆனா ஒன்று, அவர் தம்முடைய அன்பினால் அவங்களுக்கு போதிப்பார். அன்பினால் அவர்களோடு பேசுவார். நீ மனம் திரும்பு, உனக்காக நான் காத்திருக்கேன், உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ என் மறைவிடத்துக்குள் வந்துரு அப்படின்னு ஆண்டவர் நம்ம மேல ஒரு பரிதாபத்தோடு, நம்ம மேல ஒரு ஏக்கத்தோடு, எதிர்பார்ப்போடு இருந்துகிட்டே இருப்பார்.